Good evening, students. உங்களுக்கு today we learn about the topic chapter 4 theoretical concept of operating system. So in this lesson to know what is operating system and their types, then basic knowledge of OS, that means operating system and its function. So already in chapter 3 we learn about the storage devices. First storage devices, then second storage devices, microprocessor. Already we learn. So in this chapter, so what is software? Already you know software is set of instruction to that perform specific task. ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சாஃப்ட்வேர்னால் என்னன்னு, நிறைய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க், நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது எப்படி வந்து ஒரு ஒர்க்கை வந்து செய்யுங்கிறதா நம்ம வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர். ஒன் இஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், தென் another one is system software. So two software having. First one, what is application software? Application software, that means application software is a set of programs to perform specific task. ஸோ அதே மீனிங் தான். சாஃப்ட்வேர்னால் என்னென்னா நிறைய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நீ இதை செய்யணும் நீ இதை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒர்க்கை வந்து செய்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு ஒர்க்கை செய்ய வைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து எம்எஸ் வேர்டு, தென் விஎல்சி பிளேயர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். இது வந்து அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து விஎல்சி பிளேயர் கூட எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அட்ட டயத்தில் ஆடியோவும் இருக்கும், வீடியோவும் இருக்கும். ஸோ அதுதான் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ வாட் இஸ் மீட் பை சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா, system software is a type of computer program that designed to run the computer's hardware and application program. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது ஹார்ட்வேரும் இருக்கும், ஸோ மெயினாக வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரெண்டையும் வந்து டிசைன் பண்ணுற ஒரு மேனேஜ்மெண்ட்டு தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் ஓஎஸ்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பிக்சர்ஸ் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஓஎஸ் அப்படின்னா, உங்கள் சென்டரில் ஓஎஸ் இருக்குது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதை எதெல்லாம் ஹேண்டில் பண்ணுதுன்னா, ஹார்ட் ட்ரைவு சிபியூக்குள்ளே, தென் அந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், அதெல்லாம் பிரிண்டர், மானிட்டர், மவுஸ், கீபோர்ட். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஒரு நிர்வகிக்கிறது வந்து இந்த சென்டரில் இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் உங்களுக்கு பிக்சர்ஸில் கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நம்ம பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் எது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குன்னா, விண்டோஸு, யூனிக்ஸு, லினக்ஸ். மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை உள்ளே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற லேப்டாப்லலாம் விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். தென் அப்புறம் வந்து யூனிக்ஸ், லினக்ஸ் எல்லாமே இந்த ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, டச் ஃபோன், அதிலெல்லாம் இந்த லினக்ஸ், யூனிக்ஸ் சாஃப்ட்வேர் மெயினாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ஒர்க் ஆகுங்கிறத ஒரு டேப்லேஷன், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், தென் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஹார்ட்வேர். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த யூசர் வந்து நிர்வகிக்கிறாரு. ஸோ இதில் ஒரு 5 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை, யூஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபஸ்ட்டு ஒன், டு என்ஷூர் தட் ஏ கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ் டு எக்ஸ்கர்ட் வாட் த யூசர் வாண்ட்ஸ் இட் டூ. யூசர் வந்து எப்படி விரும்புகிறாரோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓஎஸ் வந்து ஒர்க் ஆகும். ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டருக்கும் யூசருக்கும் இடையே ஒரு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும். தென் ஷார்ட்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி வென் த பவர் இஸ் டேர்ன்ட் ஆன் பூட்டிங். நம்ம சிஸ்டத்தை சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே உடனே வந்து அந்த ஸ்க்ரீன் வராது, சம்திங் பூட்டிங் ப்ராசஸ் உள்ளே நடந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது ஓஎஸ். அடுத்தது இன்புட் அவுட்புட் டிவைஸஸையும் கண்ட்ரோல் பண்ணுது ஓஎஸ். தென் மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரியும் மேனேஜ் பண்ணுது. தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்து
ப்ரொவைடிங் செக்யூரிட்டி, ப்ரோக்ராமுக்கு வந்து நம்ம கரெக்டான செக்யூரிட்டி கொடுக்கணும். ஸோ இதுதான் இதோட ஒரு 6 யூசர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தபோது சாஃப்ட்வேரோட 2 டைப்ஸ் வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். தென் இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். தேர் அனதர் ஒன் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நேம்லேயே உங்களுக்கு இருக்குது. சிங்கிள் யூசர்ஸ்னால் ஒரே ஒரு யூசர் மட்டும் ஒரு ஒர்க்கை மட்டும்தான் செய்யும். ஒன் யூசர் ஒன் ப்ரோக்ராம், தட் மீன்ஸ் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மீன்ஸ் one user multi users to provide multi programs work out that time, that is called multi user operating system. உங்களுக்கு 2 டைப்ஸ் நேம்லேயே வச்சு மல்டி யூசர் சிஸ்டமும் சிங்கிள் யூசர் சிஸ்டமும் டிஃபைன் பண்ணியாச்சு. தென் கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் என்னென்ன கீ ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யூசர் இன்டர்ஃபேஸ், அடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட், அடுத்தது மெமரி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபால்ட்டு டாலரன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வந்து ஓஎஸ் வந்து நிர்வகிக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்து ஒரு ஸ்கூலை நிர்வகிக்கிறப்ப ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அது இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு தனியாக நிறையா செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஸ்கூலை நிர்வகிக்கும். ஸோ அதே போல் தான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தும் வந்து நிர்வகிச்சிட்ருக்கு. அடுத்து வந்து யூசர் இன்டர்ஃபேஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் தட் மீன்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதில் யூசர் இன்டர்ஃபேஸில் மெயின் பார்ட் யார் வகிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI. ஸோ அதுதான் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கரெக்டாக கிராஃபிக்கல் மென்ஷனில் யூசருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. த யூசர் இன்டர்ஃபேஸ் should enable the user to retain expert for a longer time. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம ஒரு சிஸ்டம் வாங்குறோன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்கணும்னு நினைப்போம். அடுத்தது the user interface should also satisfy the கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். Then user interface should save user precious time. அதாவது நம்ம ஒரு பொருள் வாங்குறப்ப நமக்கு வந்து அந்த ஒர்க்கு சீக்கிரம் முடிக்கணும், நம்மளோட டைமை வந்து குறைக்கணும். ஸோ அந்த மாதிரிக்கும் யூஸ் ஆகுது. Then ultimate aim of the any product is to satisfy the customer. The user interface is also satisfy the customer. உங்களுக்கு ஆல்ரெடி அந்த வந்து கஸ்டமர்னால் யார், நம்ம தான், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். எரர் வந்து நிறையா வராமல் அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு யூசர்ஸ் வந்து யூசர் இன்டர்ஃபேஸரோட மெயின் பாயிண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறது மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் நேம்லேயே இருக்குது மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட்டை சிஸ்டம் வந்து எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் எம்எஸ் வேர்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த எம்எஸ் வேர்டுக்கு எவ்வளோ அலோகேட்டிங் டைமு. Memory management is a process of controlling and coordinating computer's main memory and assigning memory block. ஸோ பிளாக்காக இருக்கும். இந்த டைமுக்கு இவங்க இவ்வளோ மெமரி எடுத்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் டைமுக்கு வந்து வேறு என்ன CPU ஆர்டர் பண்ணுது, ஸோ ஹார்டிஸ்க்கு இவ்வளோ மெமரி கொடுக்கணும். அடுத்தது ப்ரோக்ராம், நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி அலோகேட் பண்ணுறது தான் இந்த மெமரி மேனேஜரோட மெயின் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு the objective of memory management process is improve both the utilization of CPU and the speed of computer response. ஸோ உங்களுக்கு மெயினாக வந்து கம்ப்யூட்டர்ஸோட ஸ்பீடு மெமரி மேனேஜ்மெண்ட்டாக இது மெயின் பங்காக இருக்குது. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா கீப்பிங் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. கீப்பிங் ட்ராக் ஆஃப் விச் போர்ஷன் ஆஃப் மெமரி ஆர் கரண்ட்லி பீயிங் யூஸ்டு. எந்த பார்ட் வந்து இப்போ வந்து கரண்ட்லியாக வந்து மெமரி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். Determining which process are part of process data to move in and out of memory. ஸோ எவ்வளோ டேட்டாஸ் கொடுத்துட்ருக்கோம், இப்போ எந்த வந்து ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அடுத்தது அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ஆஃப் மெமரி பிளாக் இஸ் நீடட் பை த ப்ரோக்ராம். எவ்வளோ அலோகேட் பண்ணிகிட்ருக்கோம், எவ்வளோ நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணுறோம், எவ்வளோ வந்து டெலீட் பண்ணுறோம் சொல்கிற இது எல்லா மேனேஜ்மெண்ட்டும் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் மெயின் பங்காக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். Process management is function that includes creating, deleting process and providing
மெக்கானிசம் ஃபார் ப்ராசஸ் டு கம்யூனிகேட் அண்ட் சிங்க்ரைஸ் வித் ஈச் அதர். ஸோ அதாவது ப்ராசஸ் வந்து உள்ளே நம்ம சிஸ்டம் வந்து ஆன் பண்ணோடனே உள்ள ப்ராசஸ் எப்படி நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ வந்து மெக்கானிசம் ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஒர்க் ஆகிட்டுருக்கு, நம்ம என்ன அவுட்புட் கேட்குறோம், அதில் வந்து மானிட்டர் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குது, அதில் பிரிண்ட் செக்ஷனில் வந்து எவ்வளோ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாமே நிர்வகிக்கிறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அதுலேயும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை த சிஸ்டம் கோட். சிஸ்டத்துக்குன்னு வந்து ஒரு கோடு வச்சுட்டு அது ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. யூசர் ப்ராசஸ் விச் எக்ஸிக்யூட் பை யூசர் கோட். இப்போ நான் வந்து உள்ளே நுழையணும், ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிறது தான் அந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அடுத்தது இதில் வந்து ஐஓ டிவைசஸ்லாம் எப்படி ஃபினிஷ் ஆகுது அப்படிங்கிறதும் இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெடியூலிங் ப்ராசஸும் இதில் மெயினாக ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டுருக்கு. அடுத்தது உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்குப்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அடுத்தது SJF ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபாஸ்ட்டுங்குவாங்க. தேர்ட் ஒன் ரவுண்ட் ராபின். அடுத்தது பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து க்யூ வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ இப்போ எங்கேயாவது நம்ம லைனில் க்யூ வரிசை நின்றுட்டு இருந்தோம்னா ஃபஸ்ட்டாக நிற்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த திங்ஸை போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஃபஸ்ட்டாக அவங்க நிற்பாங்க, ஃபஸ்ட்டாக அந்த பொருளை வாங்கிட்டு வெளியே போயிடுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து க்யூ. சரி, நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு மீன்ஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ வந்து பி 2 பர்சன்ட் இருந்தாங்கன்னா ஏ வந்து 6 கிலோபைட்ஸ் ஆக்குபை பண்ணுறாங்க, பி 9 கிலோபைட்ஸ் இருக்காங்க ஆக்குபை பண்ணுறாங்கன்னா யார் வந்து ரொம்ப கம்மியாக ஆக்குபை பண்ணுறாங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட். அந்த ஒர்க்கை வந்து இவங்க 6 நாள் செய்கிறாங்க, அவங்க 9 நாள் செய்கிறாங்க. நமக்கு வந்து யாரை வந்து நாளை குறைச்சி சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்கள தான் நமக்கு வந்து ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தேவை. ஸோ அப்போ ஏ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங் மீன்ஸ் the round robin sharing algorithm design is specifically for time sharing system. ஸோ இதுவுமே வந்து டைம் ஷேரிங் சிஸ்டம் தான். இப்போ 3 பர்சன்ஸ் இருக்காங்க ஏபிசினா யார் வந்து டைமை ரொம்ப ஷேவ் பண்ணி அந்த ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டு. ஸோ இது இஸ் ரவுண்ட் ராபின் ஷெடியூலிங். அடுத்தது பேஸ்ட் ஆன் பீரியாரிட்டி. இதில் பார்த்திங்கன்னா the given job is assigned based on the priority. The job which has higher priority is more important than other job. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏ வந்து 5 தென் பி வந்து 7 பீரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதில் யார் ஃபஸ்ட்டு உள்ளே போவாங்கன்னா பி இருக்கவங்க தான் உள்ளே போவாங்க. ஏன்னா இப்போ ஒர்க்குன்னு எடுத்துட்டோம்னா ஒரு இன்டர்வியூ போகிறாங்கன்னா 2 பேரும் அந்த சேம் மார்க் எடுத்திருந்தாலும் யாருக்கு ஏஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த பேஸ்டு பீரியாரிட்டியில் வந்துடுது. அடுத்து பார்க்க போகிறது செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். செக்யூரிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதில் செக்யூரிட்டி இருக்கா, அதில் வந்து யாராவது ஹேக்கர்ஸ் வந்து அந்த டேட்டாஸை வந்து த்ரெட்டட் பண்ணாமல் இருக்காங்களா, திருடாமல் இருக்காங்கன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் இது வந்து செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைல் ஆக்சஸ் லெவல்னால் அதோட நம்ம டேட்டாஸ் கொடுத்து ஒரு ஃபைலை சேஃபாக வச்சுருக்கோம்னா அந்த ஃபைல்ஸ் வந்து யாரும் திருடாமல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு சிஸ்டம் லெவலில் பார்த்திங்கன்னா அதில் வந்து பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸருக்கு வந்து கரெக்டாக இருக்கணும், யாரும் அந்த பாஸ்வேர்டை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது உள்ளே போகாத மாதிரி இருக்கணும். அடுத்து நெட்வொர்க் லெவல் பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் வந்து நம்ம யாருக்காவது இந்த ஃபைல்ஸை ப்ராஜெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்னா அது வந்து வேர்ல்டு லெவலில் வந்து உடனே அந்த லிங்க் ஓப்பன் அவங்களுக்கு போகாதபடி செக்யூரிட்டி கொடுத்துருக்கணும். ஸோ இது 3 தான் வந்து இந்த லெவல். அடுத்தது ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபால்ட் சிஸ்டத்தில் ஓஎஸில் ஆயிடுச்சுன்னா அதை வந்து உடனே என்னது அதை ஃபால்ட் இது பண்ணாமல் அது என்ன எரர் அப்படின்னு சொல்லி சிஸ்டம் வந்து நமக்கு அந்த மெசேஜ் கொடுத்தா தான் அதை கிளியர் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராம் செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஃபைல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட்
ஃபங்க்ஷன் ஆஃப் ஓஎஸ். ஃபைலுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் தான் ஃபைல்ஸு, ஃபோல்டர்ஸு, டைரக்டரி எல்லாமே சிஸ்டத்தில் இருக்கும். ஸோ இதில் வந்து FAT அப்படிங்கிறது ஃபைல் அலோகேஷன் டேபிள். ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற MS வேர்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபைல்ஸ் ஆகும், எந்த இடத்துல சேவ் ஆகுது, அதை வந்து செக்யூரிட்டி, அதோட ஃபைல் நேமு, அதோட டைப்பு, அதோட சைஸு, நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம், கரெக்டாக அதை அலோகேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபைல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஃபைல்ஸை வந்து அலோகேட் பண்ணி காமிக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸில் முக்கியமானது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைல் சிஸ்டம் NTFS ext2 லினக்ஸுங்கிறது அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. அடுத்தது பார்க்க போகிறது மல்டி ப்ராசஸிங் மீன்ஸ்னால் இது வந்து ஒரு 2 or more ப்ராசஸர் ஃபார் a சிங்கிள் ரன்னிங் ப்ராசஸ். நிறைய வந்து ப்ராசஸர் இருப்பாங்க, ஆனால் ப்ராசஸ் பண்ணுறது வந்து ஒரே ஒரு ப்ராசஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸிங்கும், தென் அந்த ப்ராசஸிங் வந்து பேரலல் ப்ராசஸிங்காக இருந்தாலும் அந்த ப்ராசஸர் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நிறைய யூசர்ஸை வச்சு அது முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் மல்டி ப்ராசஸிங். அடுத்தது டைம் ஷேரிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ டைம் வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் வந்து அலோகேட் பண்ணிடணும். ஸோ அதில் வந்து வேறு இந்த ஒர்க் செஞ்சிட்ருக்கப்ப இந்த டைம் வந்து இந்த ஒர்க்கு டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டவுன்லோட் கொடுத்துக்கிட்டே நம்ம என்ன பண்ணுவோம், ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். ஸோ அது பாட்டுக்கு அந்த டவுன்லோடுக்கு ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் நம்ம மெயிலில் வேறு ஏதாவது செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது விண்டோஸில் ஒர்க் பண்ணினாலும் அதுக்கு தனியாக வந்து டைம் அலோகேட். இதுக்கு இந்த ஒர்க்குக்கு வந்து 15 minutes, இந்த ஒர்க்குக்கு 20 minutes, இந்த ஒர்க்குக்கு 40 minutes அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டைம் அலோகேட் பண்ணி அந்த ஒர்க்கு வந்து ஃபாஸ்ட்டாக முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா the futures take place care for the data and application are stored in processed or multiple physical location across the world over the digital network. ஸோ இன்டர்நெட், இன்ட்ராநெட் ரெண்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மெயின் இன்டர்நெட் வேர்ல்டு லெவலில், இன்ட்ராநெட்னா உள்ளே இருக்க டிஸ்ட்ரிபியூட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணும். ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா the user at one location can make up the all resources available at any other location over the network. ஒரே இடத்துல யூசர் இருந்துக்கிட்டு வேறு அந்த நெட்வொர்க்கோட கனெக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து ரெசோர்ஸஸை ஈஸியாக முடிப்பார். மெனி கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் கேன் பி ஆடட் ஈஸிலி இன் தி நெட்வொர்க். நிறைய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் வந்து இதை வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்குது நெட்வொர்க்கில். இம்ப்ரூவ்ஸ் த இன்டராக்ஷன் வித் த கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். மெயினாக வந்து கஸ்டமருக்கும் உள்ள கிளைண்ட்ஸ்க்கும் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ரெடியூசஸ் த லோட் ஆன் த ஹோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸோட, நம்மளோட ஹோஸ்ட்னால் நம்ம தான், அவங்களோட ஒர்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது எல்லாமே இதோட மெயின் திங். அடுத்து பார்க்க போகிறது ப்ராமினென்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரு நிறைய டைப்ஸ் இருக்குப்பா. யூனிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸ், iOS, ஆண்ட்ராய்டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிக்சர் லெவலில் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூனிக்ஸுங்கிறது வந்து பேசிக்ஸ் வந்து மல்டி டாஸ்கிங் தான் இந்த யூனிக்ஸு. AT&T பெல் லேப்ஸில் வந்து இதை வந்து மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது லினக்ஸுங்கிறது நம்ம மோஸ்ட்லி நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லாம், விண்டோஸ்லாம் இந்த லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஒன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஓஎஸ் வந்து AMD ஆர்கிடெக்சர் பேஸ்டு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவாங்க. தென் அடுத்தது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் மொபைல் டிவைசஸ். நம்ம யூஸ் பண்ணுற ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் ஆப்பிள், iOS, கூகுள் ஆண்ட்ராய்டு எல்லாஸ்லையும் நம்ம வந்து மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், செகண்டு ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோட வேர்ஷன்ஸும் ஒன்றா இருக்கும். ஏன்னா ஆல்ஃபா, பினா பீட்டா, ஸோ N வரைக்கும் இருக்கும். ஜெல்லி பீனா ஜே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புக்கில் பிக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. மார்ஷ் பாலோ, நாவ்லெட் இந்த மாதிரி. iOS ஐஃபோனில் பார்த்திங்கன்னா
அதுவும் வந்து இப்போ நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மொபைல் iOSலலாம் பார்த்திங்கன்னா என்ன வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா கமாண்ட் லைன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் iOS, தென் ஆப்பிள் ஐஃபோன், மேக்ரோஸ், யூனிக்ஸு, GUI பேஸ்ட், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் எல்லாமே இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஒரு கம்ப்யூட்டருக்கு மெயின். ஸோ அது இல்லாமல் எந்த ஒர்க்கும் நடக்காது. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். அதோட சாஃப்ட்வேரோட டைப்ஸு, ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட டைப்ஸு, ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட ஃபியூச்சர்ஸு, அதில் மேனேஜ்மெண்ட் நிறையா இருக்குது. மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா FIFO, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, ரவுண்ட் ராபின், பேஸ்ட் ஆன் பீரியடில் யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க, ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ட், டைம் ஷேரிங், மல்டி ப்ராசஸ், செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு இதாக பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ராமினென்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, யூனிக்ஸு. ஸோ அதை பற்றி ஒவ்வொரு 2 லைன்ஸ் வந்து பிக்சர்ஸோடு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், லினக்ஸு, iOS, ஆண்ட்ராய்டு. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி இந்த லெசன்ஸ் இருக்கும். இந்த லெசன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லாக தியரி மாதிரி தான் வரும். அந்த கான்செப்ட் ஹெட்டிங்கை ஞாபகம் வச்சுட்டு அது உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து மெமரி பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இந்த லெசன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கும்ப்பா. ஓகே, தேங்க்யூப்பா.